ஆரம்பம். சோரோ பாலகः, சோரகः சோரக பாலகः. அந்த டைட்டில்ல விசர்கஸ்ய உத்வம் குணம் வந்திருக்காங்க. சோர பாலகः. கஷ்டித் பாலகः பாடசாலாயாம் கஸ்யாபி சகாத்தியாயினக புஸ்தகம் மச்சோரயத்துன்னு போட்டிருக்கு. இதை பதச்சேதனம் பண்ணும்போது கஷ்டித் பாலகः பாடசாலாயாம் கஸ்யாபி சக அத்தியாயினக புஸ்தகம் அச்சோரயத். ஒரு பையன் பள்ளிக்கூடத்துல யாரோ ஒரு கூட படிக்கிற பையனோட புஸ்தகத்தை திருடி விட்டான். கஷ்டித் அது வந்து அவ்வியம். பாலகः அகாராந்த புல்லிங்க, பாலக சப்தக பிரதமா விபக்தி ஏகவச்சனம். பாடசாலாயாம் ஆகாராந்த ஸ்திரீலிங்க, பாடசாலா சப்தம், பாடசாலா சப்தமி விபக்தி ஏகவச்சனம். கஸ்யாபி, கஸ்ய பிளஸ் அபி, அது வந்து அவ்வியம். சவர்ண தீர்க்க சந்தி அவ்வியம். சகாத்தியாயினக, சக பிளஸ் அத்தியாயினக. இங்க ஒரு சவர்ண தீர்க்க சந்தி வந்திருக்கு. சகாத்தியாயின சப்தனே எடுத்துட்டு அகார புல்லிங்க, சகாத்தியாயின சப்தக பிரதமா விபக்தி ஏகவச்சனம் எழுதி. புஸ்தகம் அச்சோரியத், புஸ்தகம். ஆமா, திருப்பியும் அந்த வேர்டு மட்டும் கொஞ்சம் கரெக்டா சொல்லுங்க. எது மேடம்? சகாத்தியாயினக தானே? சக பிளஸ் அத்தியாயினக. எனக்கு இந்த அத்தியாயினக வந்து அத்தியாயினன் அப்படியே எடுத்துட்டேன் மேடம். ஆனா அது ஏதாவது பிரிக்கணுமா அது தெரியல எனக்கு. சகா அத்தியாயின சப்தனே எடுத்துட்டு இருக்கேங்க. ரைட்டா தப்பான்னு தெரியல. இல்ல அத்தியாயினகங்கிறது நீங்க என்ன சொன்னீங்க? கூட படிக்கிற பையன் சொன்னேன். அது கரெக்ட். கூட படிக்கிற பையன் சொன்னது கரெக்ட். என்ன விபக்தி சொன்ன? அத்தியாயினக. அத்தியாயின சப்தம் பிரதமா விபக்தி பகுவச்சனம் மேடம். இல்ல சாரி, ஏகவச்சனம். சக அத்தியா நான் இப்படி எடுத்துட்டேன் மேடம். சக பிரிக்காம அத்தியாயினக அகாராந்த நீங்க சகாத்தியாயன் அத்தியாயினங்கிறது ஒரு அத்தியாயினக நீங்க எடுத்துட்டது ஓகே. ஓகே, சகா அத்தியாயினக அப்படின்னு நீங்க எடுத்துட்டது ஓகே, இஸ் நாட் ராங். பட் நீங்க அது அத்தியாயினகங்கிறத நீங்க என்ன விபக்தி சொன்னீங்க அதுதான் நான் கேட்கிறேன். பிரதமா விபக்தின்னு சொன்னேன் மேடம். அதுதான் அத்தியாயின் சப்தம். ஓகே ஓகே, அத்தியாயின் சப்தம். ஓகே மேடம். ஓகே, அது செக் பண்ணவே இல்லை, செக் பண்ணல மேடம், சாரி. அத்தியாயின் சப்தம் அப்படியே தான். பிரதமா விபக்தி என்ன வரும்? பகுவச்சனமா விபக்தி வருமா? வராது. வராது இல்லையா? வராது. அப்போ இது வந்து என்னது? இனி பிரத்யய தத்தித்தாந்தத்துல அத்தியாய பிளஸ் இனி பிரத்யா வந்து அத்தியாயின். ஓகே, அதி பிளஸ் அந்த மாதிரி அதெல்லாம் நம்ம இப்ப போக வேண்டாம். அத்தியாயின் சப்தம் எடுத்துட்டோம்னா இது வந்து நீங்க வந்து தமிழ்ல என்ன சொன்னீங்க? மீனிங்க சொல்லுங்க. மீனிங் அதாவது ஏதோ ஒரு பையன் பள்ளிக்கூடத்தில் இதே மாதிரி கஸ்யாபி கூட படிக்கிற பையன் கூட அத்தியாயனம் பண்ற பையனோட புஸ்தகத்தை திருடி விட்டு. இப்ப என்ன சொன்னேன்? கூட படிக்கிற பையனுடையதான் சொன்னேன். ஆமா, பையன். என்ன விபக்தி வரும்? ராமனோடு சார் ஷஷ்டி விபக்தி மேடம். அவ்வளவுதான், புரிஞ்சு போச்சு. புரியுறதா? பாரு, ஒரு சின்ன மிஸ்டேக் எப்படி பண்ணிருக்கோம். ஓகே, புரிஞ்சது மேடம், சாரி. அந்த இன்ன பிரத்யம்னா எப்படி அது இனி பிரத்யமா அது நம்ம தனியா பார்ப்போம். அது வந்து நம்மளோட டெரிவேட்டர்ஸ்ல நம்ம பார்த்திருக்கோம். இல்ல, அதான் அது பண்ணணும் மேடம். அது பண்ணாம ஜஸ்ட் ஒரே வார்த்தையா எடுத்துட்டு விட்டுட்டேன். சாரி மேடம். தட்ஸ் ஓகே சார். அது வந்து நம்மளோட இப்ப நோக்கம் கிடையாது. அது நம்ம ஆல்ரெடி பண்ணிருக்கோம். அது நம்ம டெரிவேட்டிவ் புக்கை நம்ம எடுத்துட்டு நம்ம பண்ணினா அப்பதான் நம்மளால அதை பார்க்க முடியும். இல்ல, இப்ப அதையும் எடுத்து வச்சுக்கணும் பக்கத்துல. ஆமா, எடுத்துட்டு நீங்க பண்ணினா ஓகே, விட்டுருங்க. யூ ஹவ் ட்ரைட் திஸ் மச் இஸ் ஓகே. அத்தியாயினக. ஓகே, ஷஷ்டி விபக்தி ஏகவச்சனம். புஸ்தகம் அச்சோரிய, புஸ்தகம் பிளஸ் அச்சோரயத். புஸ்தகம் வந்து அகாராந்தன உஸ்லக, புஸ்தகம் தித்யா விபக்தி ஏகவச்சனம். புஸ்தகத்தை அப்படின்னு எடுத்துட்டு இருக்கேன் நானு.
அச்சோரேத் வந்து சுர் தாதுகு 10 US, ம். லங் லகாரக பிரதம புருஷ ஏகவச்சனம். ஓகே. அடுத்தது தத் ச. ஒரு நிமிஷம்மா. சொல்லுங்க மேடம். எஸ் மீனாட்சி மேடம். நமஸ்தே மாதா. எனக்கு ஒரு சந்தேகம், எப்பவுமே இந்த இடத்துல ஒரு சந்தேகம் வருது. இப்ப வந்து இந்த பையன் வந்து சக அத்தியாயினக புஸ்தகம்னா ஃப்ரம் 5வது விபக்தி வரக்கூடாதா மாத்தாங்க? வரக்கூடாது. நீங்க எப்பொழுதுமே அந்த தப்பு பண்றீங்க மீனாட்சி மேடம். ஆமா. அது நீங்க எப்பொழுதுமே அத பஞ்சமி, பிகாஸ் பஞ்சமி சஷ்டி ஒன்னா வருதுனால நீங்க குழப்பிக்கிறேன். நீங்க வந்து யூ see the meaning. அது அந்த பாயுடைய புக் இல்லையா, நாட் த புக் ஃப்ரம் த பாய். இப்போ he stole from the boy அப்படின்னு நீங்க அந்த மீனிங்ல எடுத்துக்க கூடாது இந்த இடத்துல. சரி, ஓகே. புத்தகத்தை திருடினான். ஓகே, ஓகே, he stole the book. ஓகே. அப்ப நீங்க வந்து அது எப்படி எடுத்துக்கிறீங்கன்னா பையன் From கிட்ட இருந்து a புத்தகத்தை classmate அப்படின்னு இப்ப நம்ம அப்படி இங்க பார்க்க கூடாது. இந்த இடத்துல நம்ம வந்து கான்டெக்ஸ்டுவல் மீனிங்கா எடுத்துட்டு நம்ம வந்து இதுதான் எடுத்துக்கணும். ஓகே, ஓகேமா, தேங்க்யூ. ஆல்வேஸ் உங்களுக்கு அந்த குழப்பம் எப்போதுமே வந்து அது. that's okay, that's okay. தத் ச கிரகமானிய மாதுகு ரஸ்தே அர்ப்பித்தவான். அந்த அந்த அதை அவன் வீட்டுக்கு வந்தவுடன் அம்மாவின் கையில் கொடுத்து விட்டான், அர்ப்பித்தவான். தத்து அவ்யே தத்து தே தானில தகாராந்த அவ்யே எங்கேன்னு வந்தது? இல்ல அதான் எழுதிட்டோ உளர்றது டென்ஷன். தகாராந்த நபுசலிங்கோ பிரதிமா விபக்தி ஏகவச்சனம். தத்தே இல்ல இத நீங்க புரிஞ்சுக்கோங்க. இப்ப நீங்க வந்து என்ன கரெக்டா உங்களோட மீனிங் படி நீங்க போங்க. அதைன்னு சொன்னேன், அந்த புஸ்தகம் அதைன்னு சொன்னேன். அப்ப அதைனா எதை? புஸ்தகத்தை. அப்போ என்ன வரும் இது? அப்ப தத்து வந்து என்ன லிங்கத்துல வரும்? என்ன விபக்தியில வரும்? நபும்சலிங்கம் வருமா மேடம்? இல்லையா? தகாராந்த நபும்சலிங்கம் பிரதமா விபக்தி ஏகவச்சனம். பிரதமா எப்படி வரும்? நீங்க புத்தகத்தை அதை சாரி திவ்யா விபக்தி செகண்ட் டென்ஷனே பாரு. நிதானமா சொல்றேன். செகண்ட் விபக்தி ஏகவச்சனம். ச வந்து இங்க சக விசர்கசிய லோபம்னு நினைக்கிறேன் மேடம், ரைட்டா? கரெக்ட். அப்புறம் கிரகமானிய, இப்ப கிரகம் பிளஸ் ஆனிய. கிரகம் வந்து நான் 3 விலங்குகளே இருக்குங்க. இங்க வீட்டை அடைந்து அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டு இருக்கேன். அப்போ கிரகம் வந்து அகாராந்த புல்லிங்க கிரக சப்தம். கிரகம் இஸ் நாட் புல்லிங்க, கிரகம் இஸ் ஆல்வேஸ் நபும்சகம். நபும்சலிங்கமா? ஓகே நபும்சலிங்கம். இங்க கிரகத்தைங்கிறதுனால அதையும் தித்யா விபக்தி ஏகவச்சனம் போட்டிருக்கேன். ஓகே, தித்யா விபக்தி இருக்கட்டும். ஓகே, அடுத்தது ஆனிய வந்து உபசர்க பூர்வம், நீ தாத்து, லப் பிரத்யேகம். நான் உங்களுக்கு எல்லாருக்குமே சொல்லியிருக்கேன், எப்ப துவாவும் லப்பும் வருதோ அப்ப கண்டிப்பாக துத்தியா விபக்தி தான் வரும். ஆமா சொல்லிருக்கேன் நிறைய தடவை. அதனால அதை மறந்துடாதீங்க. ஓகே ஓகே, நம்ம கான்டெக்ஸ்டுவலா மீனிங் போட்டும் போது வீட்டிற்கு கொண்டு வந்து அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணும்போது. ஓகே, அப்போ வந்து உங்களுக்கு கிரகம் ஆனிய, அது பிரதமா விபக்தி வரக்கூடாது அந்த இடத்துல. லெப்பு வந்ததுனால மீனிங் வந்து உங்களுக்கு வீட்டை இங்க வர முடியாது. அந்த புத்தகத்தை வீட்டிற்கு கொண்டு வந்து அப்படிதான் நம்ம டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது he brought the book, having brought the book to the house. நம்ம இங்கிலீஷ்ல சொல்லும் போது அப்படி சொல்லிக்கலாம். ஓகே, பட் எப்பொழுதுமே அது தித்தியால வரும். துவா வந்தால் லெப்பு வந்தா ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே மேடம். அது மாத்தூர் ஹஸ்தே பிதவான்ல மாத்துஹு விசர்கசிய ரேபோங்க பிளஸ் ஹஸ்தே. அஸ்த சப்தம் அகாராந்த புல்லிங்க அஸ்த சப்தம் சப்தமி விபக்தின்னு போட்டிருக்கேன். சப்தமி விபக்தி ஏகவச்சனம். அர்ப்பித்தவான், இந்த அர்ப்பித்தவான்ல வந்து இங்க வந்து என்ன கண்டுபிடிச்சு உபசர்க்கம் ஆயிடுது.
இல்ல அர்ப்பித்ததான், அர்ப்பித்தனே எடுத்துட்டு இருக்கேன் மேடம் நானு. அர்ப்பித்தவான் எடுத்துட்டு விசர்க ரேபோங்க ஆயிடுறது. அதுக்கப்புறம் மாத்துகு வந்து மாத்துகு மாத்ரு சப்தம் ஸ்திரீலிங்கம் சஷ்டி விபக்தி ஏகவச்சனம் மாத்ரு. ஹஸ்தே வந்து அகாராந்த புள்ளிங்க ஹஸ்த சப்தம் சப்த விபக்தி ஏகவச்சனம். இந்த அர்ப்பித்தவானுக்கு ரு தாத்து எடுத்துட்டு இருக்கேன் மேடம். ரு. ஓகே. அது தெரியல, அது ஏதோ தேடி பிடிச்சி அது ஏதோ நிச்சு இத்த பிரச்சனை வருமா அந்த இடம் எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருந்தது. இல்ல அர்ப்பித்தாங்கிற சப்தம் எடுத்துக்கிறதா இல்ல ரு எடுத்து இப்படி பண்றதாங்கிறது தெரியல. அதை மட்டும் முதல்ல அது சப்தம் என்னது? இல்ல அர்ப்பித்தவான் இருக்கு மேடம் இதுல. அர்ப்பித்தவான் இருக்கு. அப்ப இல்ல அது வந்து முதல்ல அந்த சப்தம் என்ன சப்தம்? எது மேடம்? உங்களுக்கு அர்ப்பித்தவான் எதுல வரும்? இக்தவத்து. இல்ல அர்ப்பித்தவான் லங் லகாரம் தானே மேடம். மேடம் கேக் நமஸ்தே. இல்ல இல்ல, அதாவது முதல்ல அர்ப்பித்த வான் அப்படிங்கிற சப்தத்துக்கு முதல்ல என்ன லிங்கம், என்ன வச்சனம், என்னது அது, அத சொல்லு. அர்ப்பித்தவான் சொன்னாக்கா ஏகவச்சனம் புல்லிங்க பாஸ்ட் டென்ஸ் மாதிரி எடுத்துட்டு இருக்கேன் மேடம். அர்த்தம் சப்தம் என்னது? புல்லிங்க. ஓகே. அர்ப்பித்த சப்தம்னு எடுத்துன்றேன் நான் ஃபர்ஸ்ட். சரி. அப்புறம் வருமான்னு தெரியல, தேடி பார்த்தா அர்ப்பித்த அர்ப்பித்த வத்து. அர்ப்பித்த வத்தா? அப்பதானே உங்களுக்கு அர்ப்பித்தவான்னு வரும். ஓ ஓகே மேடம், பேசிக்கே தெரியல. அர்ப்பித்த வத் இப்ப புரிஞ்சுது. அர்ப்பித்த வத்து சப்தம் அதுல லங் லகாரம் அப்படி எடுத்துக்கணுமா? பிரதம புருஷ லங்லக்காரங்களாம் கிடையாது, இது வந்து சத்ரு தான். ஓகே, இது வந்து வத்து, அர்ப்பித்த வத்து சப்தம். ஓகே. அர்ப்பித்த வத்தகார ஹஸ்தே அர்ப்பித்தவான் இந்த இடத்துல வந்து லங்லக்காரம் வராது, லங்லக்காரம் வராது. இது வந்து அர்ப்பித்த அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்லுது, இட்ட பிரத்யை வருது. ஓகே ஓகே. அர்ப்பித்தங்கிறது இட்ட பிரத்யை வருது. அப்புறமா அர்ப்பித்தவத் அப்படிங்கிற சப்தத்துலதான் அர்ப்பித்தவான் அப்படின்னு வருது. சக ஹஸ்தே மாத்துகு ஹஸ்தே அர்ப்பித்தவான். இது நம்ம 2 சென்டென்ஸா ஆக்கலாம். சக கிரகம் ஆனியங்கிறத நான் பிரிக்கலாம்னு சொல்லியிருக்கேன்ல முன்னாடி. லப்பு வந்தானா ஆனியன்னா நீத்தவான்னு சொல்லலாமா? ஓகே சரி. ஓகே நீத்தவான் ஓகே சொல்லலாம். இல்லாட்டா என்ன சொல்லலாம்? நீ நீக்கு பாஸ்ட் டென்ஸ் எப்படி சொல்லுவோம்? பாஸ்ட் டென்ஸ். அந்த இந்த கர்த்தரி என்னது? கர்த்தரி இல்ல நீன்னு யூஸ் பண்ணுமா, வேற வார்த்தை ஆகத்தவான்னு சொல்லலாமா? ஆனியே தனிமா வந்திருக்கு. ஆமா ஓகே, ஆனியே தான் வந்திருக்கு. அப்போ தெரியலையே மேடம் எனக்கு. அவசரப்படாதீங்க. ஆனியன்னு வந்திருக்கு. கரெக்டா? கரெக்ட் மேடம், புரியுது. அப்ப ஆனியன்னு வந்திருக்கிறதுனால நீ தான் தாத்து நீங்க சொல்லிட்டீங்க. ஆமா. அப்ப நீ தாத்துக்கும் லங்லக்கார பண்ணுங்களே. நயத்தி தானே லட்ல கரெக்டா தெரியுது இல்ல? அதான் சடனா சொல்ல தெரியாது. நயத்தி அதோட வந்து அப்ப அதா சேர்த்துக்கணும்னு சொன்னா அது எப்படி மேடம் வரும்? அணி எப்படி சொல்றது தெரியலையே மேடம் எனக்கு. சேர்த்துதானே சொல்லணும். பட்டத்தா சொல்லுங்க. நயத்திக்கு பாஸ்ட் டென்ஸ் எப்படி வரும்? அதான் நயத்தி. பட்டத்திக்கு எப்படி பாஸ்ட் டென்ஸ்? அதான் பட்டத்திக்கு அப்பட்டத்து மேடம். அப்போ நயத்திக்கு என்ன போடுவேன்? அனயத்தா. அவ்வளவுதானே. அதான் அந்த டக்குன்னு வரமாட்டேங்குது. அனயத் சக கிரகம் அனயத். அதுக்கப்புறம் இன்னொரு வார்த்தை படிச்சுன்னா மாத்துகு ஹஸ்தே அர்ப்பித்தவான் இன்னொரு வார்த்தை எடுத்துக்கலாம். ஓகே. இப்போ இந்த வேர்டு நீங்க கேட்டு அர்ப்பித்தங்கிற வேர்டு வந்து உங்களுக்கு வந்து ரு தாத்துமா. ஓகே. ருனா ரேஃபா கிடையாது. ரு ஸ்வராட்சர ரு. ரு டு கோ. ரு கதி பிராப்பணையோகோ புவாதிகணம்.
1PA அது. ஓகே ஓகே, 1PA அது வந்து உங்களுக்கு அர்ப்பித்த. அர்ப்பித்தங்கிறது உங்களுக்கு வந்து எப்படி வருது? அது வந்து இக்த பிரத்யோட. இக்த பிரத்யம், அந்த அர்ப்பிதாங்கிற வார்த்தையை வச்சுதான் நான் இக்த பிரத்யம்னு சொன்னேன். ஆனா அந்த நீங்க சொன்ன மாதிரி இங்கதான் ஏதோ கன்ஃபியூஷன். பட் இவ்வளவு டீட்டெயில் அங்க போகணும் தெரியல. வெறும் அர்ப்பித்தவான்னு எடுத்துட்டு அப்படியே டக்குன்னு போட்டுட்டேன் நான். அதாவதுமா இது வந்து நிஜந்தத்துல வருது. எல்லாருக்கும் இது நான் சொல்றேன். இட்ஸ் a little difficult தாத்து, அதனாலதான் நான் எழுதி வச்சுட்டேன் அத. இது வந்து சாதாரணமா வந்து நம்மளுக்கு ரு தாத்து வந்து நம்ம சாதாரண கர்த்தரியில வந்ததுன்னா ரிச்சத்தின்னு வரும். ஓகே, ரிச்சத்தி தான் வரும். ஆனா நம்மளுக்கு நிஜந்தத்துல வந்ததுன்னா அர்ப்பயத்தின்னு வரும். ஓகே, அர்ப்பயத்தி. அப்போ அந்த நிஜந்தத்தோடு வந்து கிருதந்தத்துல வந்து அர்ப்பித்தான்னு இது வந்துடுது. அர்ப்பித்தா அப்படிங்கிறது உங்களுக்கு நிஜந்தத்துல இக்த பிரத்யம் வந்துடாது. ஓகே, அதோட தவத்து, இந்த அர்ப்பித்தாவோட தவத்து, அதோட தவத்து வந்து அர்ப்பித்தவத்து. நல்லா திரும்பவும் சொல்றேன். இட் இஸ் தவத்து பிரத்யா ஆஃப் நிச்சு பிரயோகம் ஆஃப் ரு தாத்து. ஓகே ஓகே, இப்போ அப்போ அப்படி சொன்னா ரு வந்து நிச்சயாயி அப்படி இக்தவத்து சேர்த்த மாதிரியா மேடம்? ஆமா, கரெக்ட். ஓகே, ருவோட நிச்சு சேர்த்தானா. ஒரு நிமிஷம், பார்வதி ஹரிஹரன் மேடம், உங்களோட டவுட் என்னமா? ஆக்சுவலி அர்ப்பித்தன்னு எப்படி ஆகுது மாத்தா? ரித்தவான், ரித்த அப்படின்னு தான் நம்ம வந்து ரு தாத்து எடுத்துட்டோம்னா அது வந்து இக்த பிரத்ய ரித்தன்னு வரும். அந்த குணம் எடுத்துக்கிறதா மாத்தா? அருன்னா எப்படி உபசர்க்கம் வருதா? எனக்கு ஆக்சுவலி என்னோட கரண்ட் போச்சு, திருப்பி நீங்க சொன்னேனான்னு எனக்கு தெரியல. இல்ல அதாவதுமா நீங்க இப்படி பாக்கணும் அத. அதாவது இப்ப வந்து வெறும்ன வந்து நம்மளுக்கு இப்போ வந்து நம்ம ரு தாத்து எடுத்துட்டு இருக்கோம். இப்ப ரு தாத்துக்கு நிச்சு வந்து என்ன வரும்? ஓகே, திஸ் இஸ் பிலாங்கிங் டு வாதிகணா. வாதிகணா, எஸ். ஓகே, 1PA ன்னு எடுத்துட்டோம். அப்போ வாதிகணால இருக்கு. அப்போ இந்த ரு வந்து என்னவா மாறும்? இப்ப வந்து நம்ம நீக்கு வந்து ஈ எடுத்துப்போம். கரெக்டா? ஓகே, எஸ் மாதா. சோ இந்த இடத்துல அதோட தாத்து வந்து இட் பிகம்ஸ் அர்ப்பின்னு ஆயிடுறது. அதோட தாத்து அது அதுக்கு என்ன சொல்லுவா மாதா? பி ஆறதுக்கு என்ன ஒரு ரூல் இருக்கு இல்லையா மாதா? ஆமா, காராந்த வந்து ஈ வந்து நிஜந்தத்னால நிச்சு நம்ம எடுத்துட்டோம்னா சக்காரா நம்மளுக்கு ஹலன்கேட்ல போயிடும். ஓகே, நக்காராவும் நம்மளுக்கு போயிடும். சுட்டுப்படி கொஞ்சம் டெரிவேட்டிவ்ஸ் புக்கெல்லாம் திருப்பி கொண்டு வாங்குவோம். சரியா? அப்ப ஈ மட்டும்தான் அவசிஷ்யத்தை, ஈ தான் ரிமைனிங். அப்போ திஸ் தாத்து ஹஸ் காட் அ ரூல். அதுக்காக தான் நான் தாத்துவை பத்தி படிச்சேன். Because I must explain in the class சொல்லி. So this dhatu, when it is nijantam, it becomes arpi அப்படின்னு ஆயிடும். புரியுதாமா? ஓகே மேடம், அது அர்ப்பி எப்படி ஆச்சுன்னு தான் எனக்கு புரியல. பிகாஸ் தாத்து கண்டுபிடிச்சிட்டோம். சூத்திரம் ஓகே, நம்ம படிக்கலையோ மேடம்? ஆமா, நம்ம படிக்கல. நம்ம பாணினி கிராமர் படிக்கல. ஓகே சரி. ஓகே, எஸ் மீனாட்சி மேடம், என்ன டவுட்? அந்த பா வரதுக்கு நீங்க வந்து ஒரு இது சொன்னீங்களே மாதா, பா வரதுக்கு முதல்ல. ஆமா, அதான் எனக்கும் டவுட். என்னோ மாதா சொல்லிருக்காளேன்னு எனக்கு டவுட் ஆச்சு. ஆனா நிறைய we have to go back again to the book. மீனாட்சி மேடம், what is your doubt? மீனாட்சி மேடம், உங்க டவுட் சொல்லுங்க. You have raised your hand. Okay.
ஸோ ஐ திங்க் ஷி இஸ் நாட் முன்னாடி கை தூக்கினதா தெரியல. ஸோ அர்ப்பி அப்படிங்கிற தாத்து வந்துடுது. இப்ப இந்த அர்ப்பியோட ஷப்பு சேர்ந்துடும். சாரி மாத்தா, அன்மியூட் பண்ண வரல, அதனால. ஓகே, சொல்லுங்கம்மா. நான் நினைச்சேன் மாத்தா, ரு வந்து அர்ரா எடுத்துக்கிறது, குணம் எடுத்துக்கிறது அப்படின்னு ஆமா, நினைச்சேன். குணமா தட் இஸ் டிஃப்ரெண்ட்மா. ஆ, இப்ப ரு வந்து நிச்சு வரும்பொழுதும் எப்பொழுதுமே நம்மளுக்கு ஷப்பு வந்தா குணம் எடுத்துக்கும். ஓகே, ஓகே. சோ ஆமா. நீங்க ஆனா பா வந்திருக்கு இல்லையா? ஆ, சோ அது அர்ப்ப. ஆமா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதாவது இப்ப நீங்க இவ்வளவு தூரம் சொன்னதுனால நம்ம ஞா தாத்துக்கு ஞாபகத்தி தானே சொல்லுவோம். ஆமா 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 மாத்தா. எஸ் பார்வதி மேடம், இப்ப ஞாபகம் எஸ் வருதா? மாதா, ஞாபகம் வருது மாதா. ஞா தாத்து, ஸ்தா தாத்து எல்லாத்துக்கும் நம்ம ஸ்தாபி ஸ்தாபயதி. எஸ் மாதா. ஸ்தாபினாருது, அப்புறம் இப்போ ஸ்தாபயத்தினாருது. மீனாட்சி எஸ் மாதா. சொன்ன மாதிரி நம்ம இப்ப ஈஸியா புரிஞ்சுக்கோங்க. எப்படி இருந்தாலும் குணம் வருது. அது வந்து ரு வந்து அர்ரா மாறிடுறது. ஓகே, அண்ட் பா வருது. அப்போ உங்களுக்கு அர்ப்பி அப்படிங்கிற தாத்து வருது இங்க. அப்போ அந்த ஓகே. அர்ப்பிங்கிறது ஷப்போட சேரும் பொழுது அர்ப்பயதி அப்படின்னு ஆயிடுறது. ஓகேவா? இன்னும் டவுட் இருக்கா? ஓகே, சோ அர்ப்பிதாங்கிறது அதுக்கு இட்ட பிரத்யை. அர்ப்பி பிளஸ் இட்ட will become அர்ப்பித. அர்ப்பித்தவத்து அப்படிங்கிறது தவத்து பிரத்யை வருது. ஸோ இட் இஸ் நாட் இன் பாசிவ், இட் இஸ் இன் ஆக்டிவ் வாய்ஸ். அதனால அர்ப்பிதங்கிறது இட்ட பிரத்யை, அர்ப்பித்தவத்து அப்படிங்கிறது தவத்து பிரத்யை. அப்ப அந்த தவத்து பிரத்யை யூஸ் பண்ணி தான் அர்ப்பி பிளஸ் தவத்து யூ வில் கெட் அர்ப்பித்தவத். That will become அர்ப்பித்தவான். கிளியர்? புரிஞ்சுது மேடம். ஆனா Yes, இப்ப இது மாதா. பண்ணும்போது நிச்சயமா டிரேட்டிவ் புக்ஸும் பக்கத்துல வச்சுக்கணும், அப்பதான். டெரிவேட்டிவ் புக் வச்சுக்கணுமா? ஆனா டெரிவேட்டிவ் புக்ல எங்க வரதுன்னு தெரியணும் இல்லையா? இல்ல அது கண்டுபிடிக்கிறது ரொம்ப விஷயம். ஆமா. இல்ல, நான் அர்ப்பித்தவான் மீனிங் தெரிஞ்சோன்னா அர்ப்பித்தான் அப்படியே ரொம்ப ஈஸியா Okay, அப்படியே. okay, no problem. So this is what I wanted to tell everybody. So இந்த ஆனியங்கிறத நான் சொன்னேன். இந்த 2 சென்டென்ஸா நம்ம பண்ண சக கிரகம், சக தத்து புஸ்தகம். அது தத்துனா புஸ்தகத்தை தான் குறிக்கிறது. கிரகம் ஆனியங்கிறதுக்கு அனயத். சக மாதுஹு ஹஸ்தே அர்ப்பித்தவான். ஓகே, இது 2 சென்டென்ஸா பிரிச்சோம்னா இப்படியும் பிரிக்கலாம். For having brought that book home, he gave it to his mother அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே ஓகே, அடுத்த லைன் பண்ணட்டுமா மேடம்? பண்ணுங்க. இங்க ததாங்கிற மாதிரி இருக்கு அந்த புக்ல. ததாதாமா? ததா தானா? ஆமா. அப்போ அந்த ததா ச ததா தீவிரம் தண்டனீய ஆசித். அதான் அப்போ அவனை நன்றாக தண்டித்திருக்க வேண்டும் அப்படின்னு அர்த்தம் எழுதியிருக்கேன். கரெக்ட். அப்போ இங்க ததா வந்து தண்டனீய ஆசி. அப்ப ததா அந்த இடத்துல என்ன அவ்வியமா எடுத்துக்கிறதா? அவ்வியம் தான் அது. ததா இஸ் an அவ்வியம் உண்டி. அவ்வியம். ததாவும் ரெண்டுமே அவ்வியம் தாங்க. ஓகே, பட் ததா வந்து நீங்க எப்படி எடுத்துக்கணும்னா அதற்காக அப்படின்னு. ஓகே, அதற்காக. ஓகே ஓகே, அதற்காக அவன் வந்து தண்டனை கொடுத்துருக்கணும். அவ அம்மாவா பட்டவ பையன் திருடிட்டு வந்திருக்கான் புக்கன்னு தண்டனை கொடுத்துருக்கணும். தட் இஸ் வாட் வாண்ட்ஸ் டு சே. ஓகே ஓகே, சொல்லுங்க. அது அவ்வியம், ததா அவ்வியம். ச வந்து இங்கே விசர்கசிய லோபம். ச ததா அகைன் அவ்வியம். தீவிரம், அந்த தீவிர சப்தத்தை அது ஒரு கன்ஃபியூஷன். நபும்சகமா புல்லிங்கமா தெரியல. பட் தீவிரமாக அப்படின்னு எடுத்துட்டு இருக்கேன் நானு. சரி, அதுக்கு நான் எழுதியிருக்கிறது 2 எழுதியிருக்கேன். புல்லிங்க பிரதமா தித்யா விபக்தின்னு எழுதியிருக்கேன், நபும்சலிங்கமும் எழுதியிருக்கேன். அது தீவிரம் அது தேடி பார்த்தேன், எனக்கு அது புல் லிங்கம் கண்டுபிடிக்க தெரியல எனக்கு. தீவிரம் இல்ல, அதாவது இந்த இடத்துல வந்து தீவிரம் அப்படிங்கிறது எதுவா வந்திருக்கு சொல்லுங்க. இது விசேஷனமா? விசேஷனம். ஆக்சுவலி இட் இஸ் விசேஷனம் சொல்றதை விட இந்த இடத்துல வந்து இட் இஸ் கிரியா விசேஷனமா தான் யூஸ் பண்ணியிருக்கா. ஓகே, கிரியா விசேஷம். அப்ப
அப்புறம் உங்களுக்கு அட்வர்பா தானே வந்திருக்கு, ஆமா அட்வர்பு மாதிரி கடுமையாக. கடுமையாக. சோ அப்ப அப்போ இது அப்படி அவ்வியமா இருக்கும்போது எடுத்துடுறாங்க. இங்க வந்து நீங்க வந்து தீவிரம் தண்டனீய ஆசீத். ஓகே, சக அவன் அவன் அப்போ ஆக்சுவலி இந்த சென்டென்ஸை பார்த்தேன்னா இட் வில் ஹாவ் அ டிஃப்ரெண்ட் மீனிங். எஸ் நித்யா மேடம், வாட் இஸ் யுவர் டவுட்? மத்தா எனக்கு அது கரெக்டானு தெரியல. நான் எப்படி எழுதியிருக்கேன், அடுத்த சென்டென்ஸ்ல வந்து தத்து கிருத்துவா அப்படின்னு எழுதியிருக்கு மாட்டா. ஆனால் நான் எப்படி எடுத்துட்டு இருக்கேன்னு தயா சக ததா தீவிரம் தண்டனி ஆசித் வந்து அதன் பிறகு அவனால் அவன் அவளால் கடுமையாக தண்டிக்கப்பட்டாள் அப்படின்னு எழுதியிருக்கேன். அது கரெக்டானு தெரியல மாட்டா. ஏன்னா தத்து கிருத்துவா அப்படின்னா மாத்தா அந்த அந்த வந்து நான் டவுட்னால கேமரா வந்து ஜூம் பண்ணி பார்த்தேன் மாத்தா, அது தயா தான் இருக்கு மாத்தா. அதுல தயா கேமரா வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுமா. தயா தான் இருக்கு. ஆனா தயான்னு அதுல வந்தானா என் புக்ல நான் எனக்கு பார்க்கும்போது தத்தா தான் தந்தது. தத்தானாலும் ஃபார் தட் ரீசன் ஆமா, அப்படின்னு எடுத்துக்கலாம். தயா வந்து தயா ஆல்சோ இஸ் தயா இஸ் சக தயா அவனால். அப்போ தண்டனீய தண்டிக்க- அப்படின்னு வரும்பொழுது தண்டிக்கப்பட்டிருக்க தயா வேண்டும். இஸ் ரைட் ஒன்லி. அதான் தயா அப்போ அப்போ ஓகேமா, நம்ம தயானே கரெக்ட், தயானே வச்சுப்போம். ஓகே, உமா மகேஸ்வரி மேடம், சொல்றேன். தயாவா இருந்ததுன்னா அது என்னவா வரும்? தயாவா இருந்ததுனாக்கா அது தகாராந்த சப்தம் திருத்தியா விபக்தி ஏக வச்சனம்னு எடுத்து தயா. சரி, திருத்தியா விபக்தி ஏகவச்சனம். அவளால் அவன் ஓகே, அவளால் தீவிரம் தீவிரம் தான் இப்ப இங்க விசேஷமா கிரியா விசேஷனம்னு சொல்லிட்டு எழுதுங்க. தண்டனீய வந்து தண்டு சப்தம் தண்டு தாத்து இல்ல அனியர் பிரத்யேகம் வேணும். தண்டனீய ஆசித் ஆசித் அஸ் தாத்தோவும் லங் லகாரம் பிரதம புருஷம் ஏகவச்சனம். அவளால் அவன் கடுமையாக தண்டிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஓகே, அப்படி எடுத்துருக்கேன் நாங்க. குட், that is right. தயா is the right thing here. ஆனா என் புக்ல தா தான் நல்லா தெரியும். இல்ல எல்லா நான் ரெண்டு இடத்துலயுமே பார்த்தேன். I also thought, but tata also can work. பட் தயா நல்ல சூட்டா இருக்கு. தயா is only, தயா is good. தயா is rightனா தண்டனீயங்கிறது நம்மளுக்கு வந்து அனியர் அண்ட் இது வந்து உங்களுக்கு கர்மணியில தான் வரும். ஓகே, அதனால தயா, நான் அதனாலதான் அதை திருப்பி பார்த்தேன். why they have given just tata, it should be தயா அப்படின்னு பார்த்தேன். பட் ஐ தாட் புக்கும் பார்த்தேன், அங்கேயும் பார்த்தேன், தத்தா தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சு, தயா தெரியல. பட் இஃப் இட் இஸ் தயா இட் இஸ் கரெக்ட். பிகாஸ் தண்டனீய அனியர் அண்ட் இன்னொன்னு வருமே தவ்யத், they both will be in passive only. ஓகே ஓகே, தண்டனீய ஆசீத். ஓகே, தண்டிக்கப்பட்டிருக்க வேண்டும். பட்டிருக்க வேண்டும். ஓகே, இது வந்து எப்படி நீங்க இதாம் தவ்யத் அனியர். ஓகே, தயா சா. அப்போ இத கொஞ்சம் கர்த்தரியில பண்ணி பாருங்க. கர்சரினா சா தஸ்யை அவனை தீவிரம். இல்ல அவனை வராதுல்ல, இப்ப சக தானே இருக்கு. சக. ஓகே, சக வந்து என்னவா வரும்? சக என்னவா வரும்? தேன் இது கர்த்த பாசிவ் வாய்ஸ்ல தானே கொண்டு வரணும். சா அவனை அப்படின்னா என்ன வேஷம் குழம்பு போயிட்டேன். இருங்க சொல்றேன் ஒரே செகண்ட். அவனை அவள் அவனை தண்டித்திருக்க வேண்டும் அப்படிதானே எடுத்துக்கோங்க ஆக்டிவ் வாய்ஸ்ல. தண்டிக்க வேண்டும். தண்டிக்க வேண்டும் தண்டிக்க வேண்டும். ஓ சா தம்னு சொல்லலாமா? தம் எடுத்துக்கோங்க. சா தம் தீவிரம் தண்டயத்தின்னு சொல்ல முடியாது. அது ஆக்டிவ் கர்த்தரியா போயிட்டு அடித்திருக்க வேண்டும்ங்கிறத ஆக்டிவ்ல எப்படி போடுறதுன்னு தெரியல மேடம். இப்போ நல்லா பாத்துக்கோங்க. இப்ப வந்து இந்த அனியர் பிரத்யை வந்து நம்ம யூஸ் பண்றோம். அது எந்த லக்காராக்கு நம்ம பாசிவ்ல யூஸ் பண்றோம், அந்த லக்காராக்கு போகணும். See, when you do this,
in Kartari, you have to think of what lakara will come for aniyar and tabyat. ஓ விதிலிங்கம் மாதிரி கொண்டு போகணும். Yes. விதிலிங்கம். அப்போ தெரியறது சொல்ல தெரியும். விதிலிங்கத்துக்கு போனா கரெக்ட். விதிலிங்கங்கிறது நீங்க கரெக்ட். அப்ப தண்டுங்கிற தாத்துவோடதான் இப்ப தண்டங்கிற தாத்து சுகாதிகனா தண்டுங்கிற தாத்து கிடையாது. அது எல்லாம் அதை தெரிஞ்சுக்கணும். தண்டங்கிற தாத்து தான். ஓகே, தண்டங்கிற தாத்து தான். அது அப்போ உங்களுக்கு இதுல நம்ம தண்டனீய அப்படின்னு இருக்கிறது. இப்ப சா விதிலிங்கல என்ன வரும்? அதான் தண்டுக்கு என்ன வரும்? பட்டு தாத்துக்கு என்ன வரும்? பட்டேத்துன்னு வருமா? பட்டேத்துன்னு வரும். கரெக்ட். தண்டேத். தண்டஏத். ஏன்னா இங்க தண்டுங்கிற தாத்து இல்ல. அண்ட் இட் இஸ் இன் சுராதிகன். நம்ம எப்பொழுதுமே நான் சொல்லுவேன் சுராதி ஐயன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஐயன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சோரையத்தி சொல்றோம்ல, அந்த இந்த இதெல்லாம் மறக்காம இருந்தோம்னா தண்டயேத். ஓகே ஓகே. இப்போ சா தம் தீவிரம் தண்டயேத். தண்டயேத் போதும். அது அப்படியே கூட. ஓகே ஓகே. தேங்க்ஸ் மேடம். சாரி பரவாயில்ல. இட்ஸ் குட் குட் குட். ரொம்ப நாள் கழிச்சு நீங்க பண்றே. யூ ஆர் ட்ரைட் வெல். நெக்ஸ்ட் இன்னொன்னு நல்லா ட்ரை பண்றேன். தேங்க் யூ மேடம். யா மாதா நான் சொல்லவா? சொல்லுங்கம்மா. அடுத்து ஒரு இந்த இது பண்ணிட்டு நம்ம நாராயணத்துக்கு போவோம். இட்ஸ் ஆல்ரெடி 3:35. 10 minutes. யா ததா கிருத்வா. I have a doubt. Yeah, Raj, wait a minute. Raja sir, yes. This one, the sentence Taya sa tada tivram dandane asit. Asit is it's only the Kartari. This sentence is in Kartari Prayoga. Yeah. Correct. So, sa tivram dandane asit. So இல்ல sir, நீங்க புரிஞ்சுக்கோங்க. Dandaniya is anir pratyaya is in karmani only it will come. For vidiling, the karmani is aniyar. And aniyarku they have put a verb. Okay, sir? Okay. My understanding was wrong. So I took it as Tena. Taya is only. Taya you can put I'm not it taking it as the subject. Sa. No. Yes. You're I said going to take. Is the. Sir, 1 minute, sir. I will finish. Taya, you are going to take it as a subject, sir. Okay. I am not taking it as a subject. I took Saha as a subject. Now, in this, you have to take sir. Taya, Saha is the subject, sir. That's a mistake I made. Yeah, no problem. So, that is why she said tam. When you are changing into the active, the Taya should go to the Prathama Vibhakti, right, sir? Yeah, so yes, she said Sa. This was Prathama Vibhakti will go to the second Vibhakti. Kartari Karmani as per the rule. So, Sa, Tam, Tada, Tivram, Dandayet. Okay. Okay. That we can take it like that. Okay, sir. Okay, sir. Are you okay? Okay, ma'am. Okay. I understood. I took it at Asit and then I made it Abuyata. Like that I made it. So I think I was wrong. Okay. Because you cannot bring two verbs together, sir, Kartari. Your thinking is not wrong, sir. Because you saw a lung there, right? Yes. Your thinking is not wrong. But since we have brought this danda into a Kartari vidiling lakara already, okay? When you bring one lakara, you cannot bring another lakara next to it. That is against the grammatical rule. Are you okay, sir? Danda is a Vikarmaka dhatu, na madam? Is it so, sir? I think so because I may be wrong. I'll check up, madam. Because
Yeah, Danda it is a Dvikarmaka dhatu, correct, sir? So I can You are put the right, sir, Dandaniyena, I can make Sir, Dandaniya wait. What is the meaning of Dvikarmaka dhatu? It can take two karma padams, Okay, yes. but it cannot take two lakaras. So if you take the Dandaniya as a sabda, then in Tridya Vibhakti we get Dandaniyena. Then I can use it that way also, na madam. Dandaniyena abhuyata. Tena Dandaniyena So Dandaniya you cannot take Dandaniya for the in the Kartari, sir. If you are going to take Danda, you can take it only as Vidhilinga. For Aniya, if you want to change, you can change it into Vidhilinga only. Okay. Okay, madam. Otherwise, you should make it into Lut Pratyaya, sir. Dandanam. You have to take it into Lut. Dandana. Dandana. Okay. Dandana is if you want to take the Danda dhatu, you have to take it as Dandanam. Or if you want to do it Abhut, if you want to take Asit, okay, you want to take Asit and you want to do it, your way of thinking, you can take only Dandana. The Ani here, you can take it only into Vidhilinga. Okay, madam. You try that sentence with Dandana. Okay. And we will discuss about it. Thank you, madam. Thank you. Yeah. Good, sir. You bought, sir. That's what I always say, that this class is an eye-opener for many things, for all of us. Yeah. Meenakshi, next sentence alone. तदकृत्वा सा तस्य कृत्यम् अभिनन्द्य तस्याः आम्रफलमेकं भक्षणार्थम् अयच्छत्. அது பிரிச்சு சொல்றேன். தத் அக்ருத்வா சா தஸ்ய கிருத்யம் அபிநந்திய தஸ்மை ஆம்ரபலம் ஏகம் பக்ஷணார்த்தம் அயச்சத். ஒரு நிமிஷமா. தத் அக்ருத்வா. You should not say tad. Why? தத் அக்ருத்வா. படிக்கும்போது அது ஓகே படிக்கும்போது அப்படி சொன்னேன். பிரிச்சு படிக்கும்போது சொன்னாதான் நீங்க சந்தி சொல்ல முடியும். தத்து அப்ப அது ஜஷ்ட சந்தி, அதனாலதான் தத் அக்ருத்வான்னு இருக்கு. தத் அக்ருத்வா க்ஷம்யதா மாதா. No problem. Just I'm reminding you. சா தஸ்ய கிருத்யம் அபிநந்திய, அங்க வர்ணமேலனம் தான். தஸ்மை ஆம்ரபலம் ஏகம். அங்க முதல்ல உங்களுக்கு தஸ்மை வந்திருக்கா உங்க புக்ல? இல்ல, தஸ்மா ஆம்ரபலம் ஏகம். எல்லாருக்கும் என்ன வந்திருக்கு? என் புக்ல தஸ்மா தான் இருக்கு. தஸ்மா இருக்கு. நான் சொன்னேன் தஸ்மைன்னு. தஸ்மா ஆம்ரபலம் ஏகம் பக்ஷணார்த்தம் அயச்சத். அது அது மீனிங் அவ்வாறு செய்வதற்கு பதிலாக அவனுடைய செயலுக்கு பாராட்டு தெரிவித்து சாப்பிடுவதற்காக ஒரு மாம்பழத்தை கொடுத்தாள். இப்போ தத் அக்ருத்வா தத் அக்ருத்வா. தத்து இது அவ்யயம். அக்ருத்வா ந கிருத்வா. ந பிளஸ் கிரு தாத்தோட இக்த்வா பிரத்யயம். கிரு டுக்ரின் கர்ணே தனாதி கணம் யுஏ. அனிட் இருக்கு. உபயபதி அனிட். சா அக்ருத்வாக்கு சொல்லுங்க. என்னது? அக்ருத்வா ந கிருத்வா. அப்போ என்ன வரும்? அது அங்க தத்புருஷ சமாச வருமா மாதா? ந கிருத்வா தத்புருஷ சமாசக. என்ன நை தத்புருஷ சமாச. அது எனக்கு ஒரு டவுட் இருந்தது. இது துவா பிரத்யேகத்துக்கெல்லாம் வருமானு ஒரு டவுட். இல்லை. We are just
You have to akritva அப்படின்னா நம்ம it can come. It's not necessary that. Okay. ओके माता सा तद् शब्दस्य सर्वनाम शब्दस्य स्त्रीलिंग प्रथमा विभक्ति एकवचनं तदा तस्मिन् समये तदा அது வந்து அவ்யயம் தான் போட்டிருக்கேன் நானு. ததா எங்க வந்திருக்கா? ததா சாரி மாதா சேஞ்ச் பண்ணிட்டேன் சென்டென்ஸ். தஸ்ய கிருத்தியம் கிருத்தியம் வந்து சென்டென்ஸ் மேல போயிட்டேன். அது தஸ்ய கிருத்தியம் கிரு தாத்துவோட கெப் பிரத்யம் அதான் கிருத்தியம்னு வருது. கிருத்தியம் நபும்சகலிங்கம். என்ன பிரத்யம் வருதுமா அங்க? கெப் கெப் கெப்பா? ஆமா. I didn't see that. நான் வந்து டெரிவேட்டிவ்ஸ் பார்த்து தான் போட்டேன். அது அந்த அந்த உதாரணத்திலே இருக்கு மாத்தா. கெப்புல கிருத்வம் இருக்கு டெரிவேட்டிவ் புக்ல. ஓகே ஓகே அக்ருத்ய. ஓகே அக்ருத்வா கிருத்தியம் மேல போகலாமா? அபிநந்திய அபிநந்திய அபி உபசர்க சகித நந்து தாத்து 1 PS லெப் பிரத்யய அபிநந்திய. அப்புறம் தஸ்மா ஆம்ரபலம் ஏக்கம். அங்க வந்து தஸ்மை அங்க வந்து அது வந்து யாந்தவாந்த தேச சந்திகி. தஸ்மை ஆம்ரபலம் ஏக்கம் அங்க வந்து யகாரம் போயிடுறது. அதனால ஐக்கு வந்து ஆய் வரணும். அதனால தஸ்மா யகாரம் போயிடுறது. தஸ்மா ஆம்ரபலம் ஏக்கம். குட். This is what I was waiting. Because நீங்க தஸ்மைன்னு பிரிச்சு உடனே I was waiting. Okay, because இது வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது வந்து கஷ்டம். So this is யகாரஸ்ய யகார வகார லோப படிச்சிருக்கோம்ல. யகார லோப according to that சாகல்யஸ்ய லோப சாகல்யஸ்ய மதேன சாகல்யஸ்ய லோப அந்த சூத்திரப்படி தஸ்மா. ஓகே. ஆம். தஸ்மை வந்து தத் சப்தஸ்ய சர்வநாம தத் சப்தத்தில் சதுர்த்தி விபக்தி ஏகவச்சனம். ஆம்ரபலம் ஏகம். ஏகம் வந்து விசேஷனம் ஆம்ரபலம். ரெண்டுமே த்வித்தியா விபக்தி நபும்சகலிங்கம் ஏகவச்சனம். பக்ஷணார்த்தம் அது வந்து அவ்யயம். அது வந்து அது பக்ஷணாய கிருத்தே நம்ம வந்து சதுர்த்தியா சொல்லும் போது அந்த அர்த்தம் நம்ம சேர்த்துக்கிறோம். அதனால பட்டனார்த்தம் பக்ஷணார்த்தம். ஓகே. அவ்யயம் for the sake of eating. பக்ஷணார்த்தம். அந்த பக்ஷ வந்து தாத்தோட லியுட்டு சேரும்போது பக்ஷணம் வர்றது. சுராதிகணம் பக்ஷு. அப்புறம் வந்து ஆத்மநேபதி சகர்மக்க சேட் தாத்து. அது வாதிகணம் இல்ல இல்லையா மாத்தா? சுராதிகணம் தானே? இல்ல இல்ல வாதிதான். வாதியா? ஓகே. வாதி. அயச்சத் தா தாத்து ஆக்சுவலி வந்து that is there in both வாதி and இது சுராதி. போத்லயும் இருக்கு. பக்ஷதி அது பக்ஷணங்கிறது நம்ம லுட்டு தானே எடுத்துக்கிறோம். ஆமா. So you can take it in வாதி. வாதி. அப்புறம் வந்து அயச்சத் தா தாத்தோகோ அது வந்து வாதிகணம் பரஸ்மைபதி அனிட்டு. லங் லக்காரம் பிரதம புருஷ ஏகவச்சனம். தாதாத்து இல்லையா? தாதாத்து தாதானே. அது என்ன கணால வருது அந்த தாதாத்து? பிரதம வாதி கணத்துல வருது. வாதி கணத்துல. ஏன்னா ஜுஹோதி கணத்துல வந்தாதான் ததாத்தி வரும். அயச்சத். Yeah. So this is actually dadani.
ஐ திங்க் நம்ம அது அடுத்த ஸ்டெப் நம்ம அதுக்கு போகணும். தான் தானே அப்படின்னு சொன்னா தா தாத்து. அந்த தா வந்து will be different, so that we come to know that it is not in. இது வந்து தான் தானே is pratama gana and dudanj dane only is in tritiya gana. Okay, so ரெண்டுமே தா தான் வருது. இது வந்து நம்ம எச்சத்தி வருதுனால நம்ம ததாதி இல்ல, அதனால நம்ம புவாதி கணா அப்படிங்கிறோம் நம்ம. பட் we have to just keep in mind, நம்ம இனிமே நம்ம தாத்து எழுதும் பொழுது let us go one step further and start writing the meaning also. தான் தானே அப்படின்னு சொன்னா புவாதி கணா, துதாஞ்சு தானே அப்படின்னு சொன்னானா நம்மளுக்கு வந்து துதாஞ்சு. அப்ப துதாஞ்ச் தானே அப்படின்னு வரும்போது நெக்காரத்துல முடியறது. அப்ப நெக்காரத்துல முடிஞ்சானா அது என்ன தாத்துவா இருக்கும்? நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன்ல ஒரு தடவை. ஞால முடியறது, அதுல முடியறதுன்னா என்னவா வரும்? எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு தாத்துவோடு ஔபதேசிக ரூபம். ஔபதேசிக ரூபம்னா மூல ரூபம். துதாஞ்சு தானேங்கிற இதுல வந்து நம்ம தா தாத்து மட்டும் தான் எடுத்துக்கிறோம். டூ வந்து நியர் டு டூ அப்படின்னு நம்மளோட இட்சங்யால இல்ல 1.3.5 தாத்து படி நம்மளுக்கு ரூல் படி போயிடுறது. முன்னாடி இருக்கிறது ஆதி நீர் டு டூ ஆதி அது போயிடுறது. அடுத்தது பின்னாடி ஞகாரா வந்து ஹலந்தியம் ரூல் படி போயிடுறது. பட் whenever a dhatu has nyakara at the back, that is considered to be ubhayapadi. Okay, when the dhatu has nakara, okay, அதான் நான் சொன்னேன். அனுதாத்தா அனுதாத்த நித் அனுதாத்த நித்து வந்து ஆத்மநேபதி, ஸ்வரித்த நித்து வந்து உபயபதி, ஷே பரஸ்மைபதி, உதாத்தே பரஸ்மைபதி. இதெல்லாம் நம்ம பார்ப்போம். நம்ம இன்னும் இது வரும்பொழுது நம்ம லகு சித்தாந்த போகும்போது ஆக்சுவலி இட் இஸ் நாட் தேர், பட் we will just see. அதோட வரும்பொழுது உதாத்த அனுதாத்த ஸ்வரித்தா நம்ம பார்க்கும் பொழுது இதையும் நம்ம சேர்த்து பார்ப்போம். ஓகே மேம், ஐ திங்க் வி ஸ்டாப் ஹியர். ஒரு சின்ன சந்தேகம் தஸ்மைல சொல்லுங்க சார். தஸ்மைல இப்போ தஸ்மையில இருந்து எக்காரவகாரலோஸ்மாவா வருது. சொல்லுங்க சொல்லுங்க சார். he is traveling mata, சரியா வரல சார். உங்களோட வாய்ஸ் வந்து கேட்கல. நீங்க சரி, ஓகே ஓகே சொல்லுங்க சார். நான் வந்து சொல்றேன் உங்களோட டவுட் என்னன்னு சொல்றேன். இப்ப ஐங்கிற நம்ம என்ன, நம்மளுக்கு யாந்தா வாந்தா தேச சந்தியில என்ன ஏகாரம் ஐகாரம் ஓகாரம் ஔகாரம் இந்த நாலும் பின்னாடி நம்மளுக்கு அச்சு. அச்சு மீன்ஸ் வவல்ஸ். இது வந்து அச்சந்தியில வருது. ஸோ வவல்ஸ் இருந்ததுன்னா அப்ப ஏ வில் பிகம் ஐ ஆ யகாரா, ஐ வில் பிகம் ஆய் அண்ட் ஓ வில் பிகம் அவ் அண்ட் ஔ வில் பிகம் ஆவ். கரெக்டா சார்? எஸ் மாதா, எஸ் எஸ். இதுலதான் இந்த இதுக்கு அப்புறமா நம்ம வந்து நம்ம படிக்கும் பொழுது சந்தியில யகாரா வகாரா லோப்பான்னு படிச்சோம் சில இதுல. இப்ப நம்ம பகவத்கீதை எடுத்துட்டோம்னா நிறைய அந்த மாதிரி வரும். ஆமா ஆமா, அது ஞாபகம் வந்திருக்கு. ஆமா, யகார வகார லோப்ப வரும். சோ அந்த சாக்கலேச லோபகங்கிற சூத்திரம் படி யகாரத்துல இங்க வந்து அந்த யகாரம் லோபம் வந்திருக்கு. அப்ப தஸ்மாய் ஆம்ர பலம்க்கு அந்த யகார லோபமாயி தஸ்மா ஆம்ர. ஓகே சார், தேங்க்யூ. ஏன்னா இதுல வந்து வேதத்துல நிறைய இந்த பிரயோகம் உண்டு. பகவத்கீதால நிறைய வரும் சார், நிறைய பிரயோகம் உண்டு. அதனாலதான் கேட்டேன். தேங்க்யூ. ஓகே, mata